ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட், கல்லூரி மாணவர்களை. பொதுவாக பசங்களுக்கு நல்லதை சொன்னால் ஏற்றுக்காது மனசு, கெட்டதை சொன்னால் ஈஸியாக ஏற்றுக்கும். இந்த கல்லூரி பருவம் அப்படிங்கிறது இந்த டீனேஜ், சரிங்களா, முடிய போகிற பருவம் 18, 19. பொதுவாக அந்த பருவமே சொல்லுவாங்க, எது பொய்யோ அதை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா. என்னுடைய ஆசிரியர் ஒருவர் சொன்னார், மேடம் இந்த பசங்களுக்கு திருக்குறளை மட்டும் என்னால் புகுவிக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது மேடம், எல்லாம் ஏதாவது ஒரு அராத்து பண்ணுறாங்க. அது குறிப்பாக அந்த சயின்ஸை படிக்கிறாங்க இல்லையா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இந்தமாரி பசங்க, அவங்க தமிழை கண்டாலே தூங்குறாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு சிரமமாக இருக்குது அந்த மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் திருக்குறள் அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஒரு நாள் அந்த கிளாஸுக்கு போகிறேன். ஆக்சுவலி நான் லாங்குவேஜ் போகிறது கிடையாது, நான் ஒன்லி மேஜர் 3 வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு 3 கிளாஸ், அவ்வளோதான், இலக்கணம். ஸோ சரிங்க சார், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் போனேன். அந்த பசங்கள்கிட்ட எழுப்பி சாதாரணமாக சார் தமிழ் புக்கை கொடுத்து ரீடு பண்ண சொன்னால், பிஎஸ்சி மேக்ஸு படிக்கிற பசங்களை ரீடு பண்ண சொன்னால் அந்த பசங்க எழுத்துக்கூட்டி படிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த படிக்காததுக்கு 2 ரீசன். ஒரு சில பேருக்கு தான் எஜுகேஷன் தெரியல, ஒருத்தருக்கு என்னென்னா தெரிஞ்சாலும் ஏன் படிக்கணும், இருமாப்பா நிற்கணுங்கிறது 2வது. ஆசிரியரை அவமானப்படுத்துறது தான் அவனுக்கு ஒரு நினப்பு. 3வது விஷயம் என்னென்னா அவனுக்கு வெட்கம் தடுமாறு, நம்ம தப்பாக படிச்சிடுமோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் நம்ம உடச்செறிஞ்சிட்டோம்னா அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் ஆகிடுவான். லாஸ்ட் டெஸ்க் ஸ்டூடெண்ட்டை கூட நல்லா படிக்கிற பையனாக நம்மளால் கொண்டு வர முடியும் ஒரு ஆசிரியரால். அப்போ நான் சொன்னேன், அப்போ அந்த வகுப்புக்கு மழையின் சிறப்பு, வான் சிறப்பு, அந்த சாப்டர் இருந்துச்சு. அதில் ஒரு குறள், இந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாகி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு ஒரு குறள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த குறளை சொல்கிறான்னு சொன்னால் பயப்பில் அத்தனை சிரிக்குதுங்க, யாருமே சொல்லலை. தம்பி, இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஒரு குறளோட அர்த்தத்தை புரிய வைக்காமல் நான் எட்ட போக மாட்டேன், இந்த கிளாஸை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன். அடுத்து எந்த அலைடு கிளாஸ் வந்தாலும் சரி, எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நான் வெளியில் போனால் தான் அடுத்த ஸ்டாஃப் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் இன்றைக்கி அந்த குறளை நடத்த ஆரம்பித்தேன். அதாவது சார், எடுத்த உடனே ஒரு குறளை படித்து காட்டி அந்த பையனை ஏன்னா வள்ளுவருக்கு இருந்த அறிவு நம்மளுக்கே கிடையாது, ஆசிரியர்களுக்கே கிடையாது. அப்போ ஆசிரியருக்கே இல்லாத அறிவு மாணவனுக்கு எங்கேருந்து வரும்? அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அந்த இலக்கியத்தை, அந்த இலக்கியத்தின் வடிவத்தை, அந்த சொற்களை மாணவர்கள்கிட்ட திணிக்கக்கூடாது சார், என்னோடய கான்செப்ட் இது. ஃபஸ்ட்டு நான் ஒரு தம்பியை எழுப்பி அவரை கொண்டாந்து அந்த ஸ்டாஃபோட அந்த மேடையில் நிற்க வச்சேன், போர்டுக்கு பக்கத்தில் நிற்க வச்சேன். தம்பி, இங்கே துப்பார்க்கு என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன். அவன் அமைதியாக நின்னான். துப்பார்க்கு என்றால் உண்பவர்களுக்கு. வள்ளுவர்கிட்ட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற ஒரு கருத்து எல்லா அறிவு ஜீவிகளுக்கும் பொருந்தும். அது 6 அறிவாகட்டும், 5 அறிவாகட்டும், 3 அறிவு, எல்லா ஜீவன்களுக்கும் பொருந்தும் சார். இது அக்ரினே, இது உயர்தினே அப்படிங்கிற மாறுபாடு அவர்கிட்ட இருக்காது. மேக்சிமம் எல்லாமே எல்லா ஜீவன்களுக்கும் பொருந்தும், எல்லா மதத்திற்கும் பொருந்தும். அதனால தான் அது பொது உடைமை முப்பால் நூலாக கருதப்படுகிறது, சரிங்களா. இப்போ துப்பார்கள் என்றால் என்ன? உண்பவர்கள். எல்லா மாடும் திங்குது, மனுஷனும் திங்கிறான், கோழியும் திங்குது, நாயும் திங்குது, பூனையும் திங்குது, சரிங்களா. அப்போ இங்கே துப்பார் அப்படின்னு சொன்னால் உணவு உண்பவர். துப்பாய அப்படின்னு அடுத்த வார்த்தை, அது என்னன்னு கேட்டாக்கா உணவு, உண்பவர்கள் உண்ணக்கூடிய உணவு. துப்பாய துப்பாகி, அந்த உணவு உருவாவதற்கு அடிப்படையாக எது இருக்கிறது? இன்றைக்கி ஒரு நெல் விளையணும், இன்றைக்கி ஒரு பொருள் விளையணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது நீர்வளம். இந்த நீர்வளம் இல்லைன்னா அந்த பொருள் விளையுமா? ஒரு மனிதன் உண்ணக்கூடிய அல்லது ஒரு விலங்கு உண்ணக்கூடிய உணவிற்கு அடிப்படையாக இருப்பது நீர். இது முதல் சென்டென்ஸு சார். துப்பார்க்கு துப்பாய துப்பாகி தான். ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவிற்கு அடிப்படையாக இருப்பது நீர். இது முதல் சென்டென்ஸு. துப்பாய துப்பாகி, இதான் அந்த வார்த்தை. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாங்க. துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துப்பார்க்கு
இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு விற்குது, தண்ணி குடிக்கணுமா இல்லையா? அந்த தண்ணி எதனால் வருது? மழையினால் வருது. அப்போ அந்த மழை நீர் வந்து அங்கங்கே குளங்கொட்டையில் சேர்ந்து பூமியில் நீர்வளம் சேர்ந்து அதனால் நம்ம நீரை வந்து அருந்துகின்றோம். நமக்கு நீர் குடிக்கிறதுக்கு பூமியோட நீர்வளம் இருக்கிற வரைக்கும் இந்த மழையால் தான் வருது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவிற்கு அடிப்படையாக இருப்பதும் நீர், அந்த மனிதனுக்கு உணவாய் அமைவதும் நீர். துப்பார்க்கு துப்பாய துப்பாகி. ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவிற்கு அடிப்படையாக நீர் விளங்குகிறது. துப்பார்க்கு துப்பாய, உண்பவருக்கு தண்ணியும் குடிச்சிக்கிறாங்க. தூவும் மழை, இந்த மாதிரி பெய்கிற மழையால் தான் இந்த மாதிரி நீர்வளம் சிறக்கிறது. அப்போ மழைங்கிறது ஒரு பெரிய ஒரு வரம் மனிதனுக்கு அல்லது எல்லா உயிர்களுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். இதுதான் துப்பார்க்கு துப்பாய துப்பாகி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் யாருமே இந்த குறளை எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது மாணவ செல்வங்களே. அதனால் நீங்கள் உங்கள் அறிவை இந்த வீடியோ பார்த்து ஒரு குறளை இன்று நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள். ஒரு கடினமான குறளை. உங்களுக்கு ஏதானும் இது போல் இலக்கியங்களில் சந்தேகம் இருந்துச்சுன்னா, இலக்கணத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து இப்போது 8 இயர்ஸ் ஆகிடுச்சி அந்த ஃபீல்டை விட்டு வந்து. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து நீங்கள் என்ன சந்தேகம் கேட்குறீங்களோ அதை எடுத்து மெனக்கிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை திரும்பி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா?